ஒரு அழகான கிராமத்தில் துளசி என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவள் மனம் நிக்க நன்மை கொண்டவள். பசுமையான வயல்களில் விளையாடுவதும் சிறிய உயிர்களுக்கு உதவுவதும் அவளுக்கு மிகவும் பிடித்தது. ஒரு நாள் துளசி ஆற்றங்கரையில் மாலை நேரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு சிறிய தங்க நிற மீன் வலைக்குள் சிக்கிக் கொண்டு துடித்தது. துளசி அதை பார்த்தவுடனே தன்னுடைய சிறிய கைகளால் மீனை மெதுவாக மீண்டும் நீரில் விடினாள். அந்த நொடியில் ஆற்றின் நீர் தங்க நிறமாக மின்னியது. அலைகள் மெதுவாக ஒளிர்ந்தன. அப்படியே துளசி தன் கண்ணை மூடி திறந்தபோது ஆற்றின் நடுவே ஒரு ஒளிப்பாதை தோன்றியது. அந்த பாதை துளசியை ஒரு மறைந்த தங்க நதிக்கு கொண்டு சென்றது. அங்கே பறவைகள் தங்க ஒளியில் பறந்தன, மலர்கள் மினுங்கின, நீர் மென்மையாக ஒளிர்ந்தது. துளசி அதைக் கண்டு ஆச்சரியத்தில் நின்றாள். அந்த நதி சாதாரணமல்ல, அது ஆசிர்வாதம் அளிக்கும் தங்க நதி. ஆனால் அதன் மாயம் நெஞ்சில் நன்மை நிறைந்தவர்களுக்கு மட்டுமே வெளிப்படும். துளசி அன்பும் நல்ல மனமும் அந்த நதியம் இதயத்தை தொண்டது. அவள் தன் கிராமத்துக்கு திரும்பிய போது அவளின் கருணைத்தனம் அனைவருக்கும் நல்ல மாற்றம் கொண்டு வந்தது. பயிர்கள் செழித்தன, நீரூற்று வழிந்தது, மக்கள் மகிழ்ந்தனர். துளசி அறிந்தாள், உண்மையான மந்திரம் நந்தியில் அல்ல, நம் இதயத்தின் நன்மையில்தான் இருப்பதை. அதன் பிறகு அந்த கிராமம் எப்போதும் துளசியின் நன்மையால் ஒளிர்ந்தது. சில சமயங்களில் மாலை நேரத்தில் ஆற்றில் சிறிய தங்க ஒளி மின்னுவது போல் தோன்றும். அது துளசியின் தங்க நதியின் ஆசிர்வாதம் என மக்கள் நம்பினார்கள். இவ்வாறு நல்ல மனம் கொண்ட துளசி உலகத்திற்கே ஒரு ஒளியாய் நாறினாள். Thanks for watching. Subscribe me.